ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தோசைக்கு சட்னி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். 10 தோசை கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேன் எடுத்துப்போம். அதில் 4 பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டிஷாக வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு குட்டி பழம், தக்காளி பழத்தை எடுத்து அதையும் 4ஆக கட் பண்ணி இது கூட சேர்த்து இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து இதே பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3த்தையும் எடுத்து அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆயிரும்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 3த்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் அதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம மசிய அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து லைட்டாக தண்ணியும் சேர்த்து இது கூட மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.